ஆட்டிசம் என்பது குழந்தைகளை பாதிக்கிற மூளை வளர்ச்சி சார்ந்த குறைபாடுகளில் ஒன்று. நம் நாட்டில் பிறக்கும் 500 குழந்தைகளில் ஒருவருக்கு ஆட்டிசம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. மூளை வளர்ச்சியை பாதிக்கும் இக்குறைபாடு பல பெற்றோர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவில் சுமார் 22 லட்சம் பேர் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பிறரோடு உரையாடுவதிலும் சமூகத்தில் மற்றவர்களோடு பழகுவதிலும் மிகுந்த சிரமங்களை சந்திப்பர். அந்த குழந்தைகள் தன்னை அறியாமலேயே செய்ததையே மீண்டும் மீண்டும் செய்வார்கள். ஒரு பொருளையோ இடத்தையோ கைகளால் சுட்டிக்காட்டுதல், தலையை அசைத்தல் போன்றவை குறைந்த அளவிலேயே இருக்கும். மழலை மொழி பேசாமை, இயல்புக்கு மாறான சப்தம் எழுப்புதல், நன்கு தெரிந்த சொற்களை மீண்டும் பயன்படுத்தாமல் இருப்பதும் ஆட்டிசமே. ஆட்டிசம் உள்ளோர் மற்றவர் கண்களை உற்று நோக்குவதில் சிரமப்படுவர். அடுத்தவர் செய்வதை பின்பற்றுவதிலும் சிக்கல்கள் இருக்கலாம். தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த சிரமப்படுவர். தங்களது பெயரை கூறி பிறர் அழைக்கும் போது பதிலளிக்காமல் வேறு ஒரு கற்பனை உலகில் லயித்திருப்பர். தினமும் ஒரே வகையான உணவை விரும்புவதும் பிற உணவுகளை புறந்தள்ளுவதும் ஆட்டிச செயல்பாடுகள்தான். ஆனாலும் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் அனைவரிடமும் இதுபோன்ற செயல்பாடுகள் இருக்கும் என்று கூறிவிட முடியாது. செயல்பாடுகள் குழந்தைக்கு குழந்தை மாறுபடும். குறைந்த குறைபாடு உள்ளவர்கள் இயல்பான வளர்ச்சியடைந்து ஓரளவிற்கு இயல்பான வாழ்க்கையை மேற்கொள்வார்கள். குறைபாட்டின் தீவிரம் கூட கூட இயல்பான வாழ்க்கை என்பது அவர்களுக்கு கிட்டாமல் போய்விடலாம். ஆகவே ஆட்டிசம் குறித்த எந்த சந்தேகங்களுக்கும் மருத்துவர்களை நாடுவதே சிறந்த வழி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட 2.5 வயது மகனை தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்து கொலை செய்துவிட்டு தாய் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து பேச இருக்கிறோம். சிறப்பு விருந்தினராக அரங்கத்தில் ஆட்டிச பயிற்சியாளர் திருமிகு கலா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். இந்த ஆட்டிசம் நோயை புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்களுக்கு காரணமா இருக்கு. இப்போ ஆட்டிசம் என்றால் என்ன என்பதிலிருந்து நம்ம தொடங்கலாம். எல்லாருக்கும் அது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படட்டும். முதலில் ஆட்டிசம் என்ற நோய் எப்படி ஏற்படுகிறது, என்ன குறைபாட்டினால் இந்த நோய் ஏற்படுது, அதை குறித்து தான் நாம் சிந்திப்போம். முக்கியமாக இந்த விழிப்புணர்வு இல்லாததே இதற்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டது தக்கது. அநேக இணையதளங்களிலும் சரி மற்ற இடங்களிலும் இதை குறித்ததான அநேக செய்திகள் வந்தாலும் கூட இன்னுமாய் இந்த 2-3 பெற்றோர்கள் செய்ததை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம். விழிப்புணர்வு இல்லாதது தானே. என்ன செய்யணும், எப்படி அந்த குழந்தைய பார்க்கணும், ஏன் குழந்தைக்கு ஏன் எனக்கு மாத்திரம், இது எதனால, இது என்னுடைய பழைய அநேக பெற்றோர்கள் நினைத்துக் கொள்வது நான் என்னுடைய கர்மத்தினால பழைய பாவத்தினால இல்லவே இல்லை. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை பெற்றோர்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது ஒரு மூளை வளர்ச்சி குறைபாடு, இது நரம்பியல் சம்பந்தமான குறைபாடும் கூட. ஆகையினால நாம் இதை தடுப்பதற்கோ மற்ற காரியங்களுக்கோ ஒருவேளை நம்ம தெரிந்து கொள்ளலாமே தவிர தடுப்பதற்கென்று இப்ப வரைக்கும் இதற்கு தனிப்பட்ட ஒரு ஆட்டிசத்தை நம்ம தவிர்த்தரலாம்
இதெல்லாம் செய்தா அப்படின்னு சொல்வதற்கு இதுவரையிலுமாய் அதிகமான எந்த ஒரு முன்னேற்றமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாம் பார்த்தோமானால் இப்பொழுதுதான் ஆட்டிசம் என்று கேள்விப்படுகிறோம். முந்தைய காலத்தில் நான் ஒரு ஏறத்தாழ 40 வருடமாக நான் சாதாரண ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறேன். இந்த துறையில் 40 வருடமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். மூளை வளர்ச்சி குறைபாடுள்ள பிள்ளைகளோடு தனியாக இந்த ஆட்டிசம் பிள்ளைகளோடும் நான் இணைந்திருக்கிறேன். ஆனபடியினால இது இப்பொழுதுதான் இந்த விழிப்புணர்வு உண்டாக்கப்படுகிறது. ஆகையினால எல்லா இடங்களிலும் நிச்சயமாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது வீடானாலும் சரி, பள்ளிக்கூடமானாலும் சரி, சமூகமானாலும் சரி, அரசானாலும் சரி, இந்த காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது கட்டாயமாக நடைபெறும். கண்டிப்பாக அந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும். முதலில் இது ஒரு ஆட்டிச குறைபாடு அல்ல, ஆட்டிசம் நிலைப்பாடு என்கின்ற இது நோய் அல்ல என்பதை சொல்ல நான் விரும்புகிறேன். இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு குறைபாடு மாத்திரமே. இந்த குறைபாட்டுக்கு பயிற்சியே காரணமாயிருக்கும். பயிற்சி அளிக்க அளிக்க அளிக்க, அதுவும் சிறிய வயதிலே நம்ம பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது பெரிய ஒரு விளைவினை நம்ம எந்த வயசுல கண்டுபிடிக்கலாம்? சாதாரணமாக இது 3 வயதிற்குள்ள இந்த நோய். மற்ற மூளை குறைபாடுகள் எல்லாம் 18 வயதிற்குள்ளாக ஏற்படும். இது 3 வயதிற்குள்ளாக நம்ம கண்டுபிடித்து விட முடியும் திட்டமும் தெளிவுமாக. ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, முதல்ல குழந்தை பிறந்த நோய் நம்ம குழந்தை பிறந்தோடனே இப்படி தொட்டு பார்ப்போம் இல்லையா, தொடுவோம் தூக்குவோம் ஆசையா. அப்போ உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், அது நம்மளை அலோவ் பண்ணாது, அனுமதிக்காது. குழந்தை கையை இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், விலகி இருக்கும்படியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் வருவதை நம்ம சில குழந்தைகளிடத்துல பார்த்திருக்கிறோம். ஆனா 3 வயதிற்குள்ளாக இது நடைபெறுகிறது. ஆயினால முதலே வாசிக்கப்பட்டது போல இவர்களுடைய குறைபாடுகள் என்று பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகள் தாங்களாக நேருக்கு நேரம் பார்க்கவே மாட்டாங்க கண்ணை. நீங்க பேசலாம், அவங்களுக்கு உரையாடுறதுக்கு தெரியாது. நம்ம பேசுறத அவங்க விளங்கிக்க முடியும், திருப்பி அவங்களால பேச முடியாது. அந்த ஒரு அவங்களுக்கு இருக்கிற அந்த பெரிய அந்த டென்ஷன் ஆன்சைட்டியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் டெம்பர் டேண்ட்ரம்னு, முரண்பாடாக நடந்து கொள்வார்கள். கீழே படுத்து உருள்றது, அடிக்கிறது, கிள்றது, கடிக்கிறது, துப்புறது, எட்டி உதைக்கிறது, அப்புறம் சாமான்கள் எடுத்து உடைப்பது, இதெல்லாம். ஆகையினால பெற்றோர்களாக ஆசிரியர்களாக சமூகத்தில் யார் அங்க கிட்டக்கு இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏதோ ஒன்ற அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுது, அதனாலதான் இந்த குழந்தை இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அது ஆன்சைட்டியா இருக்கலாம், ஒருவேளை அது அணிந்திருக்கிற சட்டை, டாக்டைல்னு சொல்லுவோம் நம்ம, அணிந்திருக்கிற சட்டை முறன்னு இருக்கும், அல்லது அதுக்கு இரிட்டேட் பண்ணும், அந்த அரிப்பு தன்மையை கொண்டு வரும். அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல, அது எப்படி சொல்லும், கத்தும். அநேக குழந்தைகளை நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வித குழந்தைகள் கத்திட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியல. எப்படி சின்ன குழந்தை 3 வயசுல 4 வயசுல சொல்லும், இந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது, வேற எப்படி செய்யும், அது கத்தி தான் வெளிப்படுத்தும். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் யோசித்து, எதனால, ஒருவேளை இது சட்டையோ இல்ல வேற ஏதாவது உடம்புல இருக்குதோ, என்ன சுகவீனம் இருக்குது, அல்லது இவனுக்கு எது இவனுக்கு இதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும், ஏன் இவனை இது இப்படி இவ்வளவு தூரம் பாதிக்குதே. நீங்க எப்பவும் இந்த குழந்தைகள்கிட்ட நீங்க உழைப்புணர்வை பார்க்கும் பொழுது, உண்டாக்கும் பொழுது ஏபிசின்னு சொல்லுவோம். அதாவது முன்னால என்ன நடைபெற்றது, ஏன் இந்த குழந்தை இப்படி பிஹேவ் பண்ணுது, என்ன பிஹேவ் பண்ணுது, அடுத்தது அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை 3 நம்ம யோசித்தோம்னா பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி யாரா இருந்தாலும் இதை கவனித்து பார்த்து செய்யும் பொழுது நமக்கு பயிற்சி முறைகளை நம்மளே உருவாக்க முடியும். ஏன்னா குழந்தைக்கு குழந்தை வித்தியாசமாக இருக்கும். கலாமா, இப்ப ஆட்டிசத்தால் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு நிறைய தெரப்பிகள்லாம் கொடுக்குறீங்க, பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க. என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க அந்த குழந்தைகளை மீட்டெடுக்கிறதுக்கு? அது நம்ம வீட்டிலையும் செய்யலாம், வெளியிலையும் செய்யலாம். நான் முதலே சொன்னேன், அதனுடைய காரணத்தை நம்ம புரிந்து கொண்டோமானால்தான் அதற்குரிய சரியான பயிற்சிகளை செய்ய முடியும். ஏன்னடா இதுல முதலாவது இந்த குழந்தைங்க இது ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. வானவில்லை எப்படி ஒரு ஓரத்துல இருந்து அடுத்த ஓரம் இருக்கோ, ஒருவேளை ரொம்ப லோவா இருக்கலாம், ரொம்ப ஹையாவும் இருக்கலாம், நடுத்தரமாவும் இருக்கலாம் இந்த ஆட்டிசம்ன்றது. ஆகையனால அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செய்ய வேணும். இதுல என்ன செய்யலாம்னா, முதலாவது இந்த பயிற்சி முறைகள்ல அவங்களுக்கு எப்பவுமே இந்த சென்சரி ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவோம், உணர்ச்சிகள் பூர்வமானது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஒன்று கண்ணுல ரொம்ப கலர்ஃபுல்லா கொண்டே வைங்க, அந்த பிள்ளைங்க
இப்படி இப்படி கண்ணை சிமிட்டிட்டு ஓன்னு கத்தும். நமக்கு தெரியாது, நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அந்த கலர்ஸை. குழந்தைக்கு அது பிடிக்கல. அவ்வளோ டார்க்கா, அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற லைட்டை குழந்தையால தாங்க முடியல. அதே போல சில பிள்ளைங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது கூட்டிட்டு போகும்போது ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லை வெளியில கூட்டிட்டு வரும்போது கூட பஸ்ஸில் வந்துச்சுன்னா டிரைவர்கிட்ட உட்காந்துச்சுன்னா அவன் ஹார்ன் அடிக்கும்போது உடனே இப்படி காதை பொத்திக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த செவி திறன்ல அது அஃபெக்ட் ஆகிருக்குது. ஆகையினால இது ஆடிட்டரின்னு சொல்றோம். அந்த செவித்திறனோட அந்த பார்ட்ல அஃபெக்ட் ஆயிருக்கனால ஒருவேளை இந்த விதமான இடங்களுக்கு நீங்க கூட்டிட்டு போக நேரிடுமானா அவங்களுக்கு இயர் பிளக்ஸ் வைக்கலாம், பஞ்சு வைக்கலாம், அல்லது நீங்களே காதை மூடி கூட அந்த நேரத்துக்கு ஏரோப்ளேன் போகுது அந்த சத்தம் அவனை அஃபெக்ட் பண்ணுதுன்னா காதை மூடலாம். அதே போல முக்கியமானது இந்த டாக்டைல்னு சொல்லுவோம், உணர்ச்சி பூர்வமா தொடர்றது. இதுகளெல்லாம் இதுக்கு என்ன பண்ணலாம்னா, அல்லது குழந்தைக்கு ஒரு சாண்ட், இது வீட்லயும் செய்யலாம், பள்ளிக்கூடங்களில் செய்யறாங்க எனக்கு தெரியும். ஆனால் வீட்லயும் நம்ம செய்யலாம். தண்ணி, சில குழந்தைங்களுக்கு தண்ணி ரொம்ப இஷ்டம். தண்ணிக்குள்ளார சாமான ஒன்று போட்டுட்டு, இந்த அழுத்துற சாமான் இல்லை பீன்னு சத்தம் வரும், அதை போட்டுட்டு கையை பிள்ளைகளுக்கு இந்த ஃபைன் மோட்டார்ல இந்த பிள்ளைங்க ரொம்ப மோசமா இருப்பாங்க. ஆகையினால இந்த விரல்களை யூஸ் பண்றதுக்கு தண்ணிக்குள்ளார போட்டு அழாவ சொல்லுங்க. எதையாவது அது சின்ன பொருளை போடுங்க, பெருசை போடுங்க, அமுத்த சொல்லுங்க, ஸ்குவீஸ் பண்ண சொல்லுங்க, தண்ணி எடுத்து புளிஞ்சு இப்படி வைக்க சொல்லுங்க. இதை இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. இட்ஸ் எ தெரப்பி. அவனுக்கு தெரியாது இது தெரப்பின்னு. அதே போல சாண்டில் ஒளிச்சு வச்சிருங்க. கண்டுபிடிக்க போற, எப்ப கண்டுபிடிக்க போற, யார் கண்டுபிடிக்க போறா, சீக்கிரம் கண்டுபிடிக்க போறது, ஃபர்ஸ்ட் யாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இன்னொரு நார்மல் சைல்டு இருந்துச்சுன்னா அதையும் உட்கார வச்சு கொடுங்க. அது இருக்கும். இது என்ன பண்ணும், கையை உள்ள விட்டு அப்ப அந்த பாத்தீங்களா இந்த சாண்டில் வந்து இந்த கிரெயின்ஸ், அப்போ இது தண்ணி, இது கிரெயின். அடுத்தது நீங்களே என்ன செய்யலாம், அந்த பிள்ளைங்க டெம்பர் டேண்ட்ரம் ஆகுதுல்ல, அப்போ அதுக்கு வந்து அந்த அவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்களை இரிட்டேட் பண்ணியிருக்கு. ஆகையினால் நீங்கள் என்ன செய்யலாம், எடுத்த உடனே வீடுகளில் கூட பெற்றோர்கள் முதுக தடவி விடுங்க. அதுக்கு அதே மாதிரி இந்த நம்ம இந்த பாத்திரம்லாம் கழுவுறோம் பாருங்க, அதை வச்சு மேலேருந்து கீழே இழுத்து விடுங்க. மேலே இதை தடவுங்க. சாஃப்ட் மெட்டீரியல், வெல்வெட் மெட்டீரியல் எடுத்து தடவி விடுங்க. இப்படி வெவ்வேறு மெட்டீரியல்ஸோடு செய்யும் பொழுது அந்த ஸ்டிமுலேஷன் அவங்களுக்கு காம்னஸை கொண்டு வரும். ஆகையினால இந்த விதமான பயிற்சி முறைகளை செயல்படுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் ஹையர் இதில் வர்றவங்களுக்கு, நல்லா இருக்கிறவங்களுக்கு நீ என்ன செய்யலான்னா, ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். ரொட்டீனா காலையில் எழுந்திருக்கியா, எழுந்திரிச்சோன்னா சரி இப்போ நீ என்ன பண்ணணும், டீ குடிக்கணும், வா. அது ரொட்டீனா அதை எடுத்துட்டியா, முடிச்சிட்ட, டாய்லெட் போகிற, குளிக்கிற, குளிச்சு முடித்த உடனே வர்ற, ஸ்கூலுக்கு போகிறோம், பை மாட்டுறோம், இல்லை சாயந்தரம் வந்த உடனே விளையாடுறோம். இது ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் போட்டு வைக்கணும். அதில் போட்டு வச்சு அதை பி கன்சிஸ்டன்ட், அதை ரெகுலராக அதே மாதிரி செய்துட்டு வரும்போது பிள்ளை படிச்சுக்குவோம். ஓ இதுக்கா ஒரு கொஞ்ச நாள் ஆனோடனே நீங்கள் சொல்லவே வேண்டாம், நீங்கள் முதல்ல நீங்கள் சொல்லணும், இங்கே வாப்பா இதை செய்ப்பா இது செய்ப்பான்னு. ஆனால் அதை படிச்சுட்ட உடனே அந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமில் வந்துட்டா ரொம்ப நல்லா அவங்க எதையும் நம்ம படிப்பு வைக்கலாம். பின்னால் பெருசாகும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அதை எடுத்து வச்சோன்னா கடன்னு செய்ய முடியும். அதை பார்த்து என்னென்ன அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்ல நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் எவ்வளவு தூரம் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த நிறைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்கும்பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கூலில் கூட வந்தோன்னா எல்லா குழந்தையும் மாதிரி உட்கார வச்சோன்னா நமக்கு கஷ்டம். அதனால எல்லா குழந்தைங்களுக்காக வேண்டி டேக் தம் அவுட். காலையில் வந்தோடனே சரி வந்தியா, முடிச்ச உடனே சரி வாங்க இன்னைக்கு நேச்சர் வாக், வெளியில கூட்டிட்டு போங்க, மரத்தை காமிங்க, இல்லை மற்றதை காமிங்க, மண்ணை காமிங்க, மண்ணை எடுத்து கையில கொடுங்க, தேய்க்க சொல்லுங்க, வந்தா சரி கழுவ சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன 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 ஆக்டிவிட்டிஸ் நம்ம கொடுக்கும் பொழுது இந்த பயிற்சி முறைகளை நமக்கு அந்த பிள்ளைகளுக்கு செய்யறதுக்கும் நல்லா இருக்கும், இன்னும் கூடவா செய்வாங்க. ஆகையினால இவ்விதமான பயிற்சி முறைகள் மாத்திரம் பத்தாது, ஒருங்கிணைந்த பயிற்சி முறை வேணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம் இந்த பிள்ளைங்களுக்கு உரையாடல்ல ரொம்ப கஷ்டம், கம்யூனிகேஷன் சொல்லுவோம், ரொம்ப கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்கு. ஏன்னா
நம்ம பேசுறது ஒருத்தங்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான். நம்ம எல்லாரும் ஒன்னா பேசுறோம்ல, அப்போ இது என்ன வளர்றாங்க அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் தனிப்பட்ட முறையிலிருந்து நீங்க பேசுறீங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். ஆகையானால் உரையாடல உங்களுடைய வார்த்தைகள் யாரா இருந்தாலும் சரி, பயிற்சி கொடுக்கிறவங்களுடைய அந்த வார்த்தைகள் சிம்பிளா இருக்கணும். அவனுக்கு புரியிற பாஷையில இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச பாஷையில் அவனுக்கு. அதே மாதிரி as far as possible ரொம்ப மோசமான பிள்ளைகளுக்கு வார்த்தையை சொன்னா வா இங்க வா அப்படின்னு தெரியும். இங்கே நீ யூஸ் பண்ண தேவையில்லை. வான்னு சொல்றதுக்கே அதுக்கு கான்செப்ட் தெரியாது. அப்புறம் எப்படி தெரியும் இங்க வான்னு? அதுக்கு பதிலாக நீ என்ன செய்யலாம், அப்படி சிக்னல்ல காமிக்கணும். அல்லது நீ என்ன செய்யலாம், படம் வச்சு காமிக்கலாம். அப்படி வர்ற மாதிரி இருக்கும் படம், அதுகளை வச்சு காமிக்கலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டா படிச்சுக்குவாங்க. இது நீ சின்ன சின்ன முறைகளை தான் இப்ப கையாளுறியே தவிர படித்து கொள்ள முடியும் பிள்ளைங்க. அதே மாதிரி அதுல ஒருங்கிணைந்த அமைப்புன்னு சொன்னேன். டாக்டர்ஸ் சொன்னது போல இந்த ஆட்டிசம் நிலைப்பாடு இருக்கிற அந்த குழந்தைங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு பெற்றோர்கள் மட்டுமல்ல, பள்ளிகள் மட்டுமல்ல, இந்த சமுதாயமும் அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டிசம் குறித்து தங்களுக்கு என்ன தெரியும் என்று மக்களிடம் கேட்டோம். அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குழந்தைகள் மீது நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை நாம் செயல்படுத்தணும். 15 வயது 20 வயது ஆண்டுகள் ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி மூலமாகவே அந்த நோயை குணப்படுத்த முடியும். நிறைய பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்டயோ அல்லது டாக்டர்கிட்டயோ சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, தாம் பிள்ளைய நம்ம விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இதை மருத்துவ ரீதியாக நம்ம குணப்படுத்திடலாம். நிறைய குழந்தைகள் குணமாக இருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளை நாம் தனிக்கவனம் செலுத்துகிற போது அந்த பிள்ளைகள்கிட்ட எந்த விதமான திறமைகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதில் அந்த குழந்தைகளை வழிநடத்துகிற போது இந்த ஆட்டிசம் குறைபாடை அந்த மற்றவர்களுக்கு அதை தெரியாமல் அந்த பிள்ளைகளை கொண்டு போக முடியும். ஆட்டிசம் பிள்ளைங்க அன்புக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிடணும். அவங்களுக்குள்ள திறமையை நம்ம வெளிக்கொணரணும். அந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளோட பழகும்போது அதை அவங்க பார்த்து அதே மாதிரி செய்யும்போது அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். நான் அந்த பிள்ளைகளை தனியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வைக்காம பிற குழந்தைகளோட பழகிறதுக்கு, விளையாடுறதுக்கு, பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு அப்படியெல்லாம் நான் பழக்கும்போது அந்த பிள்ளைகளும் பிற குழந்தைகள் மாதிரி நல்ல ஒரு சிறப்பான குழந்தைகளாக வருவாங்க. கலாமா, மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம தனி கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லாரும் உறுதியா இருக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கான பள்ளிகள் போதுமான அளவில் இருக்குதா? அரசு அமைக்கின்ற பள்ளிகளினுடைய அளவு போதுமானதா இருக்குதா? சமூகத்தில் அவங்க இன்னும் சமமா இருக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கு? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் இதுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்டும் கூட. ஏனென்றால் முந்தைய காலத்தில் அதே பெற்றோர்களே சொன்னாங்க, அநேகர் சொன்னாங்க, இதை குறித்ததான ஒரு பிள்ளைகளை வெளியில கொண்டு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை, சொல்றதுக்கே இஷ்டம் இல்லை, அதை விட்டு தந்துடுறோம். இல்லை, பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரமா பிள்ளைகளை வெளியில கொண்டு அவர்களுக்கு மற்றவங்களோட பழக வைக்கிறோமோ, ஒருவேளை நமக்கு அது ஒரு கடினமான காரியம்தான் பெற்றோருக்கு. ஆனாலும் மற்றவர்களோடு இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயமா செயல்பட முடியும். சமூகம் சொல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைங்க எப்படி வெளியில போனா பார்க்கில் ஓடணும், ஒடியாடணும், அதுல ஏறி இறங்கணும், ஸ்விங்கில் ஆடணும். இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்விங் ரொம்ப பிரியம். ஏன்னா இவங்களுக்கு அந்த வெஸ்டிபுலர் மூவ்மெண்ட்ஸ் இந்த ஸ்டிமுலேட் ஆகிறதுனால காம் ஆவாங்க. ஆகையினால அந்த ஸ்விங்கு ரொம்ப இஷ்டம். பார்க்குக்கு கூட்டிட்டு போவாங்க எத்தனையோ பெற்றோர்கள். ஆனா பெற்றோர்கள் என்னிடத்துல என்ன சொல்றாங்க, இந்த பெற்றோர்கள், ஆனா நாங்க போனா எங்க பிள்ளைகளை ஒதுக்கி வச்சிடறாங்க மேம், நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப நம்முடைய பொறுப்பு அல்லவா, சமூகத்தினுடைய பொறுப்பு அல்லவா? நமக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்குமானா நம்ம என்ன செய்வோம்? ஆகவே இந்த குழந்தைகள் வந்தால் தயவு செய்து பெற்றோர்கள், நார்மல் குழந்தைங்களை வச்சிருக்கிற பெற்றோர்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறது என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, இப்படியான பிள்ளைகள் உண்டு, இது சமூகத்தினுடைய கடமை. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, இந்த வகையான பிள்ளைங்க உண்டு. இதை இன்னைக்கு நம்ம போறோம், அந்த மாதிரி ஏதாவது பிள்ளை வந்தா நீ விளையாடணும் தெரியுமா, அம்மாவை நிக்கிறேன், அப்பாவை நிக்கிறேன், நான் விளையாடுறேன், உன்னோட நம்ம எல்லாம் விளையாடலாமா? அந்த தம்பியை கூப்பிட்டு தங்கச்சி கூப்பிட்டு நம்ம விளையாடுவோம். ஒருவேளை இந்த ஆட்டிசம் குழந்தை வராது, அது தனியாவே தான் நிற்கும். நீங்க உங்க குழந்தைக்கு உங்க பாலை தூக்கி போடுங்க. அப்ப பாலை பார்த்த உடனே அந்த குழந்தை பார்க்கும் முதல்ல, அப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்,
அப்புறம் ஒருவேளை தினம் நீங்க போறது தினம் அந்த குழந்தை வந்ததுன்னா ஒருவேளை அந்த குழந்தை உங்களோட வரலாம். நீங்க உங்க பையனுக்கு போட்டு புடிச்சிட்டு அடுத்தது அந்த பையனுக்கு ஆட்டிசம் நிலைப்பாடு இருக்கின்ற அந்த குழந்தைகளை இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளாக, தங்களுடைய சகோதரராக, தங்களுடைய நண்பர்களாக பார்த்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகளை நாம் கையை பிடித்து அழைத்து செல்லலாம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கலாமா. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.